பகவான் பக்தாளுக்கு மனசுல ஒரு குறையே இருக்க முடியா வைக்கவே மாட்டார். அம்மா மாதிரி தெய்வம், குழந்தை மனசுல குறை இருக்க முடியா தாய் வைப்படா, தெய்வம் அப்படி. சந்தேகப்பட்ட உடனே திவ்ய தரிசனம். அதனால்தான் குருவாயூருக்கு பெருமை, குருவாயூர் கஷேத்திரத்துக்கு மகிமை, நாராயணி ஸ்தோத்திரத்துக்கு பெருமை. தெய்வானுகிரகம் தான் நமக்கு பெருசு, அதைத்தான் அடையணும். அதைத்தான் சொல்லுது சரித்திரம் முழுக்க. இங்க பார்த்தாலும் அதைத்தான் போய் சொல்லிட்டு இருக்காள். சுவாமி அம்மாட்ட போய் சொல்லிக்கணும்னு போறாள். ரங்கநாதனுடைய சன்னிதியிலே ராத்திரி முழுக்க கண்விழிச்சு ரங்கநாதனை வேண்டிட்டு இருக்காளாம். தெய்வ பிரசாதம் வேணும் ரங்கநாதா, என் ராமன் நன்னா இருக்கணும்னு. அங்க போய் காட்டுக்கு சொல்லிக்கிறதுக்காக போறாள். ஸ்நானம் பண்ணிவிட்டு வேத வித்துக்களை ஹோமம் பண்ண சொல்லிட்டு இருக்காள் ரங்கநாதனுடைய சன்னிதியிலே. கௌசல்யாபி ததா தேவி ராத்ரிம் ஸ்தித்வா சமாஹிதா பிரபாதே த்வகரோத் பூஜாம் விஷ்ணோ புத்ரஹிதேஷிணி சாட்சௌமவசனா ஹிருஷ்டா நித்யம் விரதபராயணா அக்னௌ ஜுஹோதி ஸ்ம ததா மந்திரவதி கிருதமங்களா. அக்னியில ஹோமம் பண்ண சொல்லிட்டு இருக்காள் வேத வித்துக்களை கொண்டு சந்தோஷமாய். இந்த சந்தர்ப்பத்துல சுவாமி காட்டுக்கு போறதுக்காக சொல்லிக்க லட்சுமணனோட வந்தாளா. குழந்தைய பார்த்துட்டு ஓடினாளா எதிர்கொண்டு கௌசல்ய. சா சிரஸ்ய ஆத்மஜம் திருஷ்டுவான்னாள். ராத்திரி 30 நாள் குழந்தைய பார்க்கலையா. அது என்னமோ ஆயிரக்கணக்கான வருஷம் பார்க்காது போல தோணி ஓடி போய் மாத்திரம் தானமாகதம் ஓடி போய் என்ன பண்ணினான் நாள் அள்ளிக்கட்டி அனச்சாளாம் அபிசக்ராமசம் பாஹுப்யாம் கட்டி அணைச்சி தலையை முகர்ந்து பார்த்து, என் அப்பரே ராமா, ரங்கநாதனை நான் பூஜை பண்ற போது நீ வந்தே நெடுமத்தியிலே, உனக்கு என்ன பண்ண போறேன் ஆசீர்வாதம் பண்றேன் நானா. என்ன ஆசீர்வாதம் பண்ணி நான் நாள் புருத்தானாம் தர்மசீலானாம் ராஜர்ஷீணாம் மகாத்மனாம் பிராப்னுஷ்யாயிஷ்டகீர்த்திஞ்ச தர்மஞ்சோபஹிதம் குலே. சூரிய வம்சத்துல வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மங்கள்லாம் உன்னை வந்து அடையட்டம் நாடா. சூரிய வம்சத்துல வயது முதிர்ந்த ராஜாக்களுடைய தர்மம் என்னன்னா வார்த்தகே முனிவிருத்தினா காட்டுக்கு போவதுதான் வழக்கம். என்னமோ வாக்குல இது மாதிரி ஆசீர்வாதம் வருது. காட்டுக்கு மூட்டை கட்டி அனுப்புறா போல விருத்தானாம்னு ஆரம்பிச்சு சொன்னாள்.